கௌதமோட எக்ஸ் லவரான ஆரண்யாக்கு அவளோட மேரேஜ் லைஃப் வந்து நல்லாவே அமையல. எப்பவுமே அவளை வந்து ரொம்ப சீப்பாக தான் இவன் வந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருக்கான். அது வந்து ஆரண்யாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ இவன் வந்து சோகமாக இருக்கப்பவே கௌதம் வந்து நம்ம மீட் பண்ணலாமா டின்னருக்கு அப்படி சொல்லி கேட்கும். ஆரண்யாவும் ஓகே சொல்லி 2 பேரும் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரண்யாவுக்கு கல்யாணமாயி 5 வருஷம் ஆனாலும் குழந்தை இல்லை. பட் கௌதமோட குழந்தைய பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. கௌதமுக்கு வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரே ஆரண்யா நினப்பாவே இருந்திருக்கும். அதுலேருந்து 2 பேரும் ஜாலியாக வெளியே போகிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டு இப்படி 2 பேரும் ஜாலியாக ஒன்றா ஊர் சுற்றிட்டு இருக்கப்ப திடீர்னு கௌதமுக்கு வந்து ஒர்க் விஷயமா வேற ஊருக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுலேருந்து ஆரண்யா கௌதமை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கௌதம் ஒர்க் விஷயமா போன கொஞ்ச நாள் கூட ஆரண்யானால கௌதமை விட்டுட்டு இருக்க முடியல. இப்படியே போயிட்டு இருக்கப்ப அவளோட பர்த்டேவும் வருது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் 2 பேர்த்து வீட்டுல இருந்தும் 2 பேர்த்துக்கும் கால் வருது. இப்பதான் இவங்க வந்து ரியலைஸே பண்றாங்க நமக்கு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறத. அதுல இருந்து ஆரண்யா கௌதம சுத்தமா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க கிட்ட பேசுறது கூட இல்லை. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.